ரவா உப்புமா யூஸ்வலாக நம்ம எல்லோரும் எப்பவும் பண்ணுறது தான். அதில் வெங்காயம் போட்டு பண்ணுவோம், போடாமல் பண்ணுவோம், கேரட் போட்டு, வெஜிடபிள்ஸ் போட்டு, அது மாதிரி. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொத்தமல்லி போட்டு மல்லி உப்புமா அப்படின்னு ஒன்று இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து கொத்தமல்லி தழை. பேஸ் வந்து ரவை தான். ரவா உப்புமா தான், யூஸ்வல் ரவா உப்புமா தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி கொத்தமல்லி இலை ஒரு 1/4 கப்பு. ஓகே. கொத்தமல்லி இலை, அப்புறம் பச்சை மிளகா 2, உங்களுக்கு காரத்துக்கு தக்கன மாதிரி. இந்த பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரம், 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஓ ரைட் ரைட். கொத்தமல்லி தழை அது எவ்வளோ வேணால் போடலாம், கொத்தமல்லி நல்லாவே இருக்கும். கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஜீரம், 1 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழ சாறு. இது எல்லாத்தையும் போட்டு இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். மிச்சதெல்லாம் இந்த அரைச்ச பேஸ்ட்டு அதை விட்டு உப்புமா பண்ணணும். மிச்சதெல்லாம் நம்ம உப்புமா பண்ணுற மாதிரி தான். இப்போ பண்ணலாம், உப்புமா பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் பண்ணுறதை பார்த்துக்குவோம். வச்சு இதை போட்டு ஆஸ் யூஷுவல் உப்புமா பண்ணுற மாதிரி எண்ணெய் விடு. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காயலை காஞ்ச உடனே ஆஸ் யூஷுவல் உப்புமா பண்ணுற மாதிரி தான். கடுகு, என்ன இது? ஆமாம், உப்புமாக்கு தாளிச்சு போட்டோமே. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. அது பிடிக்கணும். இது என்ன இன்னொரு பருப்பு போட்டு? கடலைப்பருப்பு முன்னாடி போட்டது, உளுத்தம்பருப்பு. நார்மல் உப்புமா மாதிரி தான். வெங்காயம். இதுக்கு வெங்காயம் வேண்டாம், ஏன்னா அந்த கொத்தமல்லி வாசனை அடிபட்டு போகும். அதனால அதுவே நல்லா இருக்கும். இது வெடிக்கணும். வெடிக்குது. இந்த பேஸ்டில் பச்சை மிளகா, ஜீரம், சர்க்கரை, உப்பு, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழ சாறு. இப்போ இது உப்புமாவில் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு முன்னாலே போட்டேன். தண்ணி. உப்புமாக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணுறாங்களோ அதை போட்டு தண்ணி. நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன், அதனால 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். உப்பு இதுலேயே போட்டுருக்கோம், அதனால டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. அந்த இதில் லிக்விட் பச்சை மிளகா பேஸ்ட்லேயே போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்கணும். கொதிக்குது. இன்னும் தண்ணி விடுறேன். பத்தாயிரம் பண்ணுறேன். இப்போ இதை அதில் ஊற்றுங்க. கொத்தமல்லி பேஸ்ட் இல்லையா? கொத்தமல்லி பேஸ்ட் பண்ணி விடணும். அது கொஞ்சம் கொதிக்கணும். உப்புமாக்கு கொதிக்கணும் இல்லையா? இப்போ ரவையை போட்டு கிண்டி வேண்டியது. இதுக்கு பேர் இல்லையா? கொத்தமல்லி உப்புமா. கொத்தமல்லி உப்புமா, மல்லி உப்புமா. கொத்தமல்லி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜீரம், பச்சை மிளகா, சர்க்கரை, எலுமிச்சம்பழ சாறு எல்லாம் விட்டுருக்கேன் இல்லையா? கொஞ்சம் டேஸ்ட் மாதிரி இருக்கும். இது அவ்வளோதான். இப்போ ரவையை போட்டு கிண்டணும். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி.
இப்படி பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதானே ஆயிடுச்சு. அவ்வளோதானே? இந்த உப்புமா கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். அவ்வளோதான் உப்புமா ரெடி பண்ணி பாருங்க. இது மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டேன்னா வாசனம். உப்புமா இஸ் ரெடி. ரெடி பண்ணி நெய் விடுங்க, மூடி வைங்க. வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அப்புறம் நெய் விட்டு எடுங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி மல்லி உப்புமா ரெடி பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.